மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டி ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வசந்தி செல்ல பாண்டி ரெண்டு பேருமே வராங்க. வந்து என்னாச்சுமா, தூங்காம கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல சின்னன் சிறுசுங்க, வாழ வேண்டிய வயசு, இப்படி இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்களே, அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுட்டு வந்து இருக்காங்க. உடனே வசந்தி, நம்ம என்னமா பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேரோட விருப்பம், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. மாப்பிள்ள அவருக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளால என்னமா பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏ வசந்தி, என்ன சொல்ற, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நினைச்சா கூட தமிழையும் சேதுவி என்னால சேர்த்து வைக்க முடியும். அதுக்காக தானே தமிழ் என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டுருக்கேன். அந்த குழந்தைக்கு ரெண்டு பேருமே கண்டிப்பா தமிழ் சேதுவை சேர்த்து வைப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தாம்மா. ஆனா அதெல்லாம் நடக்காது. பகல் கனவு எதுக்காக கண்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. வேண்டாம்மா, விட்டுருங்க. ஒருவேளை தமிழுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லி வசந்தி பேசிட்டே இருக்காங்க. உடனே என்னம்மா, என்ன தமிழுக்கு தெரிஞ்ச பிரச்சனை வரும், என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. உடனே செல்லப்பாண்டி, அது ஒண்ணு இல்லாதான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மூணு பேரும் சேர்ந்து ஏதோ பஞ்சாயத்து மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே அம்மாச்சி வந்து, நீயும் சேதுவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா இந்த குழந்தைங்களுக்கும் இப்படி ஒரு அலைச்சல் இருக்காது இல்ல. ஒரு வாரம் குழந்தை இங்க, 2 நாள் குழந்தை அங்குன்னு சொல்லிட்டு குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. அம்மாச்சி, ஏதோ நீங்க பண்ண தப்ப மன்னிச்சு உங்ககிட்ட பெருந்தன்மையா பேசலாம் நினைக்கும் போது நீங்க இப்படி பண்ணலாமா? சொல்லுங்க அம்மாச்சி, உங்க பேரை பண்ண தப்ப நீங்க நியாயப்படுத்துறீங்களா? தமிழ, நான் சேது பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்தல. இங்க பாருங்க அம்மாச்சி, ஒருவேளை அவருக்கு நான் எந்த தப்பும் செய்யலன்ட்டு ஃபியூச்சர்லயும் எப்பயும் ஒண்ணு தெரிய வந்தாலுமே அவரை நான் என்னுடைய புருஷனா ஏத்துக்கவே மாட்டேன். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவர் வந்து என்ன தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு அப்பா, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள உறவு. நீங்க இப்படிதான் ஆசை வச்சிருந்தீங்களா, அந்த ஆசைய அடியோட மண்ணு தோண்டு புதைச்சிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தமிழ் கோவமா அங்க இருந்து போறாங்க. உடனே வசந்தி, பாத்தீங்களா நம்ம சொன்னதுக்கு எப்படி பேசிட்டு போறேன்னு பாத்தீங்களாமா, இவளாவது சேது மாப்பிள்ள கூட சேரதாவது, ஒருவேளை சேது மாப்பிள்ளையே மனசு மாறி வந்தா கூட தமிழ் கண்டிப்பா அவரை ஏத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வசந்தி கிளம்பி போறாங்க. உடனே அம்மாச்சி, இல்ல, எனக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு சொல்லுது, சேது எல்லா தப்பையும் மறந்து மன்னிச்சு நம்ம தமிழை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு என் உள் உணர்வு சொல்லுது. ஆனா தமிழ் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சேதுவை விட்டு கொடுக்கறதே கிடையாது இப்ப வரைக்கும். அப்படி இருக்கும்போது சேது வந்து மன்னிப்பு கேட்டான், கண்டிப்பா தமிழ் மனசு மாறுன்ற நம்பிக்கையில அம்மாச்சி இருக்காங்க. ஒருவேளை சேதுக்கு நம்ம தமிழ் எந்த தப்பும் செய்யலன்ற விஷயம் தெரிஞ்சா தமிழ் கிட்ட மன்னிச்சு ஏத்துப்பாங்களா சேதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ்.